அண்மைச் செய்தி. தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொடர்பாக டான்டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏன் எடுத்து நடத்த இயலுமா என டான்டி நிர்வாகம் அறிக்கை அளிக்க மதுரை கிளை உத்தரவுள்ளது. தமிழக அரசு டான்டி நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் இணைந்து 2 நாட்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்து ஆலோசித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு எடுத்து நடத்த இயலாது என உயர்ந்த மதுரை கிளையில் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 3 லட்சத்தை எவ்வாறு வீடு கட்ட இயலும், இதனை சிறப்பு பிரிவாக கருதி கூடுதல் சேலை வழங்கலாம் என உயர்ந்த மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. 11.54 லட்சம் மதிப்பில் 840 வீடுகள் உள்ள நிலையில் அதில் 7 லட்சம் மாநில அரசும் 1 லட்சம் மத்திய அரசும் வழங்கும். மீதமுள்ள தொகையை அம்மக்களிருந்து வசூலிக்காமல் இருக்கலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசு தரப்பு உரிய தகவல் பெற்று தெரிவித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரை 29 ஒத்திவைத்துள்ளனர். வனப்பகுதியில் சலுகை வழங்கப்படும் பட்சத்தில் அதனை பிற ரப்பர் கழக மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் கோரினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடு இழக்கப்படும் சூழல் உருவாவதுடன் வனவிலங்கு வழித்தடத்தின் தொடர்ச்சி உடையும் அபாயமான உள்ளதாக வனத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணங்களால் மாஞ்சோல் தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகத்தில் வழங்குவது சாத்தியமற்றது. வனத்துறை தரப்பு எனும் மதுரை அறிக்கை தாக்கல். மாஞ்சோல் தேயிலை தோட்டத்தில் அசாம் மற்றும் கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். ஆகவே தேயிலை தோட்ட தொழிலாளர் பாரம்பரிய வனவாசி என வரையறுக்க முடியாது என வனத்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலி தேயிலை தோட்ட விவகாரம் எனும் மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு இன்று நீதிபதி சுரேஷ்குமார் அமர்வு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஜூலை 4, 5 தேதியில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதில் 436 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. பெரும்பாலும் தென்காசி, நெல்லை, கேரளா, அசாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டாவில் கலைஞர் கனவுல திட்டத்தில் வீடு கட்ட மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என கூறினார். மாநில டான்டி நிர்வாகத்தால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஏன் அரசால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என கேள்வி எழுப்பினார். வனத்துறையின் அறிக்கையின் அதற்கான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. வனத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மாஞ்சோலை பகுதி உயிரியல் மையத்திலும் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்காற்றி வருகிறது என கூறினார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பு விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு